காலையில் ஏர்லி மார்னிங் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்லாத ஒரு சுபாவமாய் மாறிடுச்சு. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33, 34, 35 வாசிங்க. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடங்கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நைட்டு முழுக்க என்ன நடந்திருக்குது? ஊழியம் நடந்திருக்குது நைட்டு முழுக்க. இன்னும் நீங்க மத்தியில அது இருக்கு, போய் வாசித்து பாருங்க. நெடுநேரம் அவர் சுகமாக்கி கொண்டிருந்தார்னு இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, இவ்வளோ மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேலை இருக்குது, யார் இங்க வேலை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏர்லி மார்னிங் பிரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிகாலையில், இந்த அதிகாலை என்கிறதை எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இது ஆப்ஷனே கிடையாது, நோ மோர் ஆப்ஷன். ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. காலை தான், அதுவும் ஏர்லி மார்னிங். அதுவும் ஒரு ஊழியத்துக்குள்ள இருக்கிறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க, அல்லது குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரம் சக்சஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் லைஃப்பில் கர்த்தர் இருந்து சக்சஸாக போகணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிராக்டிஸ், எக்ஸசைஸ் ஏர்லி மார்னிங் பிரேயர். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை காலையில் எழுப்புங்க, ஏர்லி மார்னிங் எழுப்புங்க. நீங்களே என்னத்தை பாவம் பார்க்காதீங்க. ஐயோ பாவம் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு தான் போகுது. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அது AK-47 எடுத்துக்கிட்டு வார் ஃப்ரண்ட்டுக்கு போகுதுன்ற மாதிரி இருக்குது. அது ஸ்கூலுக்கு போகுது, அது ஸ்கூலுக்கு போகுது. அதுவும் என்ன போகுது? காலையில் தூக்கி ஒரு மூட்டையை தூக்கி அது மேலே போடுறீங்க, 7:30 போகுது. இருக்கட்டும், இது எல்லாம் அது ஒரு வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கானதுக்காக நீங்கள் பண்ணுறது. ஆனால் உங்கள் பிள்ளை லைஃப்பில் பாஸ் பண்ணணும்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஏர்லி மார்னிங் பிரேயர். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் காலை ஜெபம் கிடையாது. காலையில் ஒரு 3 மணிலேருந்து, எங்க 3 மணியா அப்படின்னு கேட்காதீங்க, 3 to 6 தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் டைம் ஃபார் த ப்ரேயர். 3 to 6, 6க்கு முடிச்சிடணும். 3 to 6னா ஆரம்பிக்கிறது இல்லை, 6க்குள்ள முடிச்சிடணும், பெஸ்ட் டைம். நான் சொல்லலை, சயின்ஸே சொல்லுது. இதை நம்ம ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறார். எங்கன்னா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. ஆதியாகமம் 3:8 வாசி. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் 3 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? காலையில பகலில் குளிர்ச்சியான வேலை. பகல்ல குளிர்ச்சியான வேலை என்ன தெரியுமா? எல்லா நாட்டிலையும் எடுத்திருக்கிறாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா நாட்டிலையும் ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான டைம் எது அப்படின்னு பார்த்தா, ஜனங்க எல்லாம் படுத்து, வாகனம் எல்லாம் ஓடி, கூடுமான வரைக்கும் எல்லாம் சைலண்ட் ஆகி, அது வரைக்கும் இருந்த சூடெல்லாம் குறைஞ்சி, ஒரு அமைதியா ஒரு இருக்கிறதுலையே அங்க ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட் எத்தனை மணிக்கு வருதுன்னா, ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் வருதாமா. ஏர்லி மார்னிங் 3 o'clock. நீங்க கூட பாருங்க, நல்லா தூங்கும் போது 10 மணிக்கு கூட படுத்துருவீங்க, ஆனா 3 மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவீங்க. அந்த 2-3 மணி ஆகும்போது குளிர் உச்சத்துக்கு போகுது, நம்மள அறியாம 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாம் ஓடி அடங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குளிர் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம பாடியும் பகல் ஃபுல்லா ஓடி, நீங்க 9-10 மணிக்கு படுத்துட்டா கூட காலைல ஒரு 3 மணி போல தான் நம்ம பாடி ஃபுல்லா அமைதியான ஒரு இடத்துக்கு மைண்ட் வருதாமா. அதான் ரைட் டைம் ஃபார் மெடிடேஷனுங்கிறான், 3 to 6. இந்த அதிகாலை குளிர்ச்சியான நேரம், ஏர்லி மார்னிங் இருட்டோடு அப்படின்னு பார்த்தோம்ல, இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும். நாங்க எங்க பைபிள் காலேஜில் தங்கி இருக்கிறோம். நான் அது நீங்க விளையாட்டாவும் எடுத்துக்கலாம், பட் எனக்கு அது சீரியஸ். எங்க பைபிள் காலேஜுக்கு பின்னாடி ஒரு மயில் இருக்குது, அது ஒரு காடு மாதிரி மயில் இருக்குது. அந்த மயில் 4:30 மணிக்கு அகவும். மயில் குயில் தான் கூவும், மயில் அகவும். மயில் கத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாஷையில் சொன்னா எத்தனை மணிக்கு கத்தோம்னா 4:30 மணிக்கு கத்தோம். நான் 3:30க்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்றாள். நான் 3:30 மணிக்கு ஜோம் பண்ணுவேன், கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு அந்த சவுண்டு வரும். ஒரு நாள் நான் 4:30 வரைக்கும் தூங்கிட்டேன். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறேன், மயில் கத்துது. உண்மையிலே ஆத்மாக்குள்ள ஒரு துக்கம் வந்துருச்சு, இன்னைக்கு மயில் முந்திரிச்சு. டெய்லி நான் தான் முந்துவேன்,
இன்னைக்கு மயில் என்ன செஞ்சிருச்சு? முந்திருச்சு. மறுநாள்ல இருந்து உற்றக்கூடாது. ஆவியானவர் சொன்னார், உற்றாத, காலைல எழுந்திரி, நீயா அதுவான்னு பார்த்துருவோம். அந்த மாதிரி கர்த்தரை துதிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு போட்டி வரணும். இயற்கையோட போராடணும். இயற்கையெல்லாம் ஏர்லி மார்னிங் நல்லா கவனிச்சு பாருங்க. பறவையெல்லாம் நைட்டு சவுண்டே கொடுக்காது. கரெக்டாக காலையில் 4:30 மணிக்கு பாருங்க, எல்லா சவுண்டும் வரும். காக்கா கத்துற சவுண்டு, குருவி கத்துற சவுண்டு, மயில் கத்துற சவுண்டு, எல்லாம் வசனம் சொல்லுது. காலை தினம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்குதான், கர்த்தரை துதிக்குதான். அது துதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடணும். நாம முந்திக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை நம்ம ஆராதனையா இருக்கணும். பரலோகத்துல இருந்து எங்க சவுண்டு வருதுன்னா நம்ம சவுண்டா இருக்கணும். அது அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். உங்க வீட்டில் அப்படி ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, பரலோகத்தினுடைய விஷன் நேரம் உங்க வீட்டில் இருக்கும். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் உங்க வீட்டில் இருக்கும். இப்படி சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியும் 3-4 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க, அதற்கு பேர் தான் ரிவைவல். அதற்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது வெளியிருந்து உள்ளே வராது. எழுப்புதல் என்பது உள்ள இருந்து வெளியே போகும். அதான் முக்கியம். எழுந்திருக்கிறோமா, ஒரு பேசிக் இதான். ஆனா இதான் பிரைமரி. பிரிமினரியா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, ஏர்லி மார்னிங் இந்த அதிகாலையில் எழுந்திருச்சு இருட்டோடு அவரை ஆராதிக்கிறதான ஒரு தன்மை.